சுக்கு மிளகு குழம்பு இன்றைக்கி வைக்கலாம். கதம்பக்காய் போட்டு நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம், அந்த அளவுக்கு போகிறோம். நமக்கு கடுகெல்லாம் போட வேண்டியதில்லை. இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுக்கு மிளகு குழம்புக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து சுக்கு பொடி போட்டிருக்கேன் நான். சுக்கு இருந்தது அப்படின்னாக்க நம்ம அரைச்சி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட பொடி இருக்குது அப்படின்றதுனால நான் பொடியை போட்டேன். மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸு தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிறதுக்கோசரம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு தேவைன்னா அப்புறமே போட்டுக்கலாம். நமக்கு இது வந்து தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தான். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டால் தான் அதில் இருக்கிற பச்சை வடையெல்லாம் போகும். 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டயத்தில் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை வந்து நான் ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். கருணக்கிழங்கு, சட்டிக்கிழங்கு, சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அந்த கிழங்குல வந்து ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கருணக்கிழங்கு வந்து அது நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலேயே அது வதங்கினா தான் கரகரப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து கடையில் வாங்கின கத்திரிக்காய். வெள்ளை கத்திரிக்காய் வந்து தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். இந்த 2 கத்திரிக்காயுமே நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மஞ்சள் பூசணி, சக்கரை பூசணி அப்படி சொல்லுவாங்க. அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூசணியை. இது வந்து இந்த பூசணி வந்து பொரியல் பண்ணலாம், அல்வா பண்ணலாம். வெள்ளை பூசணி கூட நம்ம அல்வா பண்ணலாம். இது புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதில் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இது கூட வந்து 4 பல் பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன். பூண்டு வந்து நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பூண்டு ஒரு கட்டி நல்லா வதக்கிக்கலாம். மிளகு ஜீரகத்தெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சு நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட பொடியாகவே இருக்குது. அதனால் நான் அந்த பொடி தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான். இந்த குழம்பு மிளகாய்த்தூளை நான் நிறையா இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கிறேன். நிறைய ஜாமான்கள் அது கூட கலந்து இருக்கிறதுனால அந்த குழம்பு தூள் நல்லா இருக்கும் புளிக்குழம்புக்கு. அதையும் போட்டு நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி இருக்கட்டும். எண்ணெயில் வதங்கினதுனால கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பச்சை வாசம் போகும், மிளகாய்த்தூளில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இந்த டயத்துலேயே உப்பு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு சரியாகவே இருந்தது, அதனால் நான் போடலை. நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தது அப்படின்னா நம்ம இடையில வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு கொதித்து வந்திருக்குது. எண்ணெய் எல்லாம் தனியாக தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதங்கி வந்துடும். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாம் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ சாதம் சாப்பிட்றேன்.
இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வெல்லம் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா தவிர்த்துடலாம். நான் இன்றைக்கி சாதத்தோட இந்த புளிக்குழம்பு வச்சு, புளிக்குழம்பு கிடையாது, சுக்கு மிளகு குழம்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த தொண்டை கரகரப்பு இந்த பனிக்கு வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ.